வணக்கம், நான் அம்மு வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கருவாடு தொக்கு செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. தக்காளி 4 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து ஒரு 2-3 கொத்து. பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் சும்மா லைட்டாக கீறி வச்சுருக்கேன். சீலா கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் கருவாடு பெரிய துண்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது கரைஞ்சிரும் அப்புறம் நம்மளுக்கு வதக்க சொல்லும். ஒரு கடாய் வைங்க, அடுப்பத்தை வச்சு கடாய் வைங்க. ஒரு குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் வந்து ஜாஸ்தி தான் வேணும், அதனால் 2 குழிக்கரண்டி ஊற்றுறேன். கொஞ்சம் கடுகு போடுங்க. எண்ணெய் காயிட்டும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். கடுகு எப்போவுமே வந்து பொரிஞ்ச அப்புறம் தான் நம்ம அடுத்தது நம்ம கருவேப்பிலெலாம் போடணும். கடுகு பொரியலாம் நல்லா இருக்காது. அந்த கடுகு நல்லா வெடிக்குது பாருங்கள், வெடிக்கிட்டோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டது கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும் பொன்னிறமாக. 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், சும்மா நீட்டாக கீறி வச்சுருக்கேன், அது போடுங்க. வெங்காயம் போடுங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தொக்குன்றதால நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போடுங்க. 4 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நிறைய தொக்கு கிரேவியாக வர்றதுக்காக நல்லா போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்குறது தான் லேட்டாகும் இப்போது. அது தொக்கில் அதுதான் ஒரு வேலை நம்மளுக்கு. நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் தொக்கு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 10 நிமிஷம் ஆகும் வெங்காயம் வதங்கிறதுக்கு. கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் நம்மளுக்கு. ஒரு 2-5 நிமிஷம் மூடி போடுங்க. வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினோடனே கொஞ்சம் திறந்து கொஞ்சம் கிளறி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம நல்லா வதங்கின அப்புறம் தான் நம்ம தக்காளியை போடணும். அதனால் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். ஏன்னா மற்றபடி வேறு குழம்புனாக்கா கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னே போடலாம். தொக்கு மட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதங்க சொல்ல நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இது வர வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். கலரி விட்டுட்டே இருங்க. நம்ம சீலா கருவாடு தான் எடுத்திருக்கேன் நான். கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கும், அதனால மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அந்த சீலா கருவாடு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது கொஞ்சம் பாருங்கள், இந்த நேரம் கொஞ்சம் வதங்கியிருக்குது. கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளியை போட்டுருவோம். 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நம்ம அரைச்சி கூட போடலாம். ஆனால் அரைச்சி போட்டால் அந்த டேஸ்ட் வராது. அதனால் கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்க சொல்லவே நம்ம வந்து கருவாடுலாம் வந்து கட் பண்ணி வைக்கணும். சின்ன துண்டாக கட் பண்ணிக்குவோம். கருவாடு வேணான்னா பெருசாகவே போட்டுருங்க. வந்து நம்ம வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. ஏன்னா தக்காளி கொஞ்சம் லேட்டாகுது வதங்கிறதுக்கு. அதனால் 1 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் கலரி விட்டோமா, கொஞ்சம் மூடி போட்டு தான் நம்ம வதக்கணும். அதனால தான் சீக்கிரம் வதங்கும் நம்மளுக்கு. வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மூடி போட்டுருங்க. கொஞ்சம் மூடி போட்டு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மூடி அப்புறம் திறந்து நம்ம கலர் சொல்ல வந்து கொஞ்சம் அப்பப்போ கலரி பார்க்க வேண்டியது தான் பாருங்கள். இன்னும் வதங்கலை. வெங்காயம் தக்காளி வதங்கணும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். திருப்பி கொஞ்சம் கலரி விடுங்க. நல்லா கலரி வதங்கட்டும் நல்லா. இப்போது நான் மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு. நீங்கள் வந்து தனியாத்தூள் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போடுறதுனாலும் போடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் நான். அதனால தான் அது மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். இது பாருங்க, தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் நல்லா இது பண்ணி விடுங்க, வதங்கலாம் தட்டி விடுங்க நல்லா. இந்த பாருங்க நல்லா தொக்கு மாதிரி வருது பாருங்கள். இந்த பதத்தில் தான் நம்ம கருவாடு போடணும். ஏன்னா கருவாடு வந்து முள் இருக்கும் உள்ள, அதனால் நம்ம அதை போட்டு சேர்த்து ரொம்ப வதக்கணுமா அதுவாகிடும் பாருங்கள். எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், பெரிய துண்டாக. இது வந்து 200 கிராம் கிட்ட கூட இருக்கும் கருவாடு நினைக்கிறேன். நல்ல பெரிய கருவாடாக துண்டாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வேக விடுவேன். அதுக்கு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அதனால் காரம் கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகா 3 போட்டிருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள்னால் அதுக்கு 2 ஸ்பூன் போடுங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ், அது 200 கிராம் அது கிளாஸு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு கருவாடு வேகணும், அதனால் நான் 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். பெரிய பீஸாக போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ பெரிய பீஸ் வேணான்னாக்கா 2ஆக கட் பண்ணிட்டு நடு முள் கூட எடுத்துகிட்டு, சீலா கருவாடில் நிறைய முள் இருக்காது, நடு முள் தான் இருக்கும். அதுவும் வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு சின்ன பீஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்மளுக்கு நம்ம வசதி தான் அதெல்லாம் கருவாடெலாம். நான் பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன் சாப்பாடுக்கு. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. நான் உப்பு காரம் கரெக்டாக இருக்குது எனக்கு, அதனால் நான் உப்பு காரம் பார்த்து போட்டேன். நீங்கள் பார்த்து கூட குறைவாக போட்டுக்கோங்க. சில பேர் சாப்பாடுலலாம் உப்பு போடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம எடுத்து கிளறி விடுவோம். ஏன்னா வந்து மூடி வைக்கிறதுனால சீக்கிரம் கொஞ்சம் வேவுன்றதுனால மூடி வைக்கிறோம். இப்போ கிளறி பாருங்கள். இப்போ வெந்திருக்காது, கருவாடு வேவலை. கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. தண்ணியும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அதனால் கிளறி விடுங்க. நம்ம கொஞ்சம் மூடி போட்டு அப்பப்போ மூடி போட்டு திறக்கிறதுனால கொஞ்சம் வெந்துருன்றதுனால தான் மூடி போடுறோம். கொஞ்சம் மூடுங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுங்க. கொஞ்சம் வேகட்டும், கருவாடு வேகணும். பெரிய துண்டாக நான் போட்டிருக்கனால வேகணும் கருவாடு. அதெல்லாம் 2 நிமிஷம் மூடி போடும். இப்போ திறந்து பாருங்கள். கொஞ்சம் தண்ணிலாம் கொஞ்சம் வற்றிருக்கு, ஆனால் கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் பாருங்கள், தண்ணி வற்றிருச்சு. இப்போது நல்லா கிளறி விடுங்க. கருவாடு ஆனால் வெந்துட்டுருக்கோம். இப்போது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் பாருங்கள், தண்ணி இல்லை. ஆனால் கருவாடுலாம் வெந்துட்டுருக்கோம். நம்ம குழம்பா வேணும்னா அந்த பதத்தில் எடுக்கலாம். கொஞ்சம் தொக்கா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு தண்ணி வதங்குற அளவுக்கு இருக்கட்டும். இந்த பாருங்கள், நல்லா தொக்காயிடுச்சு பாருங்கள் கருவாடு. இந்த கருவாடு தொக்கில் நம்ம வஞ்சர் கருவாடோடு போடலாம், நல்லாயிருக்கும். நெத்திலி கருவாடு இருந்தாலும் போடலாம், என்ன துண்டு கருவாடு எதுனாலும் போடலாம். முள் ரொம்ப இல்லாத கருவாடு நல்லா சாப்பாடுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த கருவாடு டேஸ்ட் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், கருவாடு நல்லா உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு சில கருவாடு தூளாகிடும். இது நல்ல கருவாடு, இது புது கருவாடு, அதனால் உடையில உங்களுக்கு. சில கருவாடு தூளாகிடும். நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தொக்கு நமக்கு ஓயாமல் கலர்றதுனால இது பாருங்கள் உடையில. ஆனால் புது கருவாடு. சில கருவாடு உப்பும் நிறைய போட்டிருப்பாங்க, அதனால் உப்பு பார்த்து தான் நீங்கள் போடணும். சில கருவாடு உப்பு நிறைய இருக்கும், நம்மளுக்கு பழைய கருவாடாக இருக்கும், அதெல்லாம் பார்த்து வாங்கணும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக பாருங்கள். கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து மூடி வைக்க வேண்டியது தான். கருவாடு பாருங்கள், இது சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அந்த கருவாடு தொக்கு. இல்லை தொட்டுக்கவும் செஞ்சுக்கலாம் நம்ம. சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி. நிறைய கொத்தமல்லி போடுறேன், 2வது ஒரு கைப்பிடி போடுறேன், ஏன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அந்த கருவாடு. கொத்தமல்லி போட்டுட்டு நமக்கு மூடி வச்சுட்டு நம்மளுக்கு கருவாடு தொக்கு ரெடி. இதே மாதிரி நான் வந்து சிக்கன் கிரேவி போட்டிருக்கேன், மட்டன் கிரேவி போட்டிருக்கேன், கடுமா கிரேவிலாம் போட்டிருக்கேன். போய் பாருங்கள் அந்த வீடியோவில். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது வீடியோ போடணுன்னா, ஏதாவது ரெசிபி வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.